வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம். யார் பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுகவில் பார்த்தீங்கன்னா இந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கணும்னு சொல்லிட்டு குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கெல்லாம் மாற்றிடலாமன்ற எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன பிளான் பண்ணுறாருன்னா, செங்கோட்டையன், வேலுமணி, தங்கமணி அவங்க ஆதரவாளருக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பக்கம் இழுத்துடலாமான்ற ஒரு எண்ணத்தில் இருந்தார். அந்த பிளான் ஃபுல்லாமே ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா வேலுமணி, தங்கமணி அவங்க விட்டு வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலையிலே இல்லை. குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் ஆதரவாளர் இழுக்கவே முடியல. எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா வீக்கான பொதுச்செயலாளர்னு சொல்லிட்டு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த பொதுக்குழு வழக்கு பார்த்தீங்கன்னா விஸ்வரூபம் எடுத்துச்சு. எடப்பாடி பழனிசாமியை பார்த்தீங்கன்னா இந்த மனுவில் பொதுச்செயலாளர்னு சொல்லிட்டு பயன்படுத்தக்கூடாதுன்ற ஒரு சூழ்நிலை வரும்போது அப்போ இணை ஒருங்கிணைப்பாளர் தான் இயங்கிட்டு இருக்காரான்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. இப்போ அந்த பொதுக்குழு உறுப்பினர்களை பார்த்தீங்கன்னா மாத்திரல மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக இருக்குது வேலுமணி, தங்கமணி. இப்போ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸும் மிகப்பெரிய லெவலில் தனக்கு செல்வாக்கான பகுதிகளில் தென் மாவட்டங்களில் இருக்க பொதுக்குழு உறுப்பினர்கள் தன் கட்டுப்பாட்டில் வர வச்சுட்டாரு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அந்த ஆலோசனை கூட்டத்திலே உதயகுமார் சொல்லியிருக்காரு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வட்ட செயலாளர்லேருந்து ஒன்றிய செயலாளர் வரைக்கும் ஓபிஎஸ் ஆதரவாக நிறைய பேர் இருக்காங்கன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் சொல்லியிருக்காரு. அவங்களாம் மாற்றித்தாங்கன்ற மாதிரி ஒரு கோரிக்கையும் வச்சிருக்காரு. அப்படி எல்லாம் சுலபமாக மாற்ற முடியாது எடப்பாடி பழனிசாமியால். அப்படி மாற்ற முடிஞ்சிருந்தால் அவர் எப்பயோ மாற்றிருப்பார். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.